வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தொழில்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சுண்டக்காயோட நன்மைகள். இதோட ரெசிபிஸ்லாம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த சுண்டக்காயோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் வாங்க. நீ எல்லாம் எனக்கு ஒரு சுண்டக்காய் மாதிரி அப்படின்னு சில பேர் கேலியா சொல்றத கேட்டிருப்பீங்க. காரணம், இது அளவுல ரொம்ப சின்னது அப்படிங்கறதுனால. உண்மையிலேயே இதோட அளவு சின்னதா இருந்தாலும் மிரள வைக்கும் மருத்துவ குணங்களை இது கொண்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே பழைய சாதத்துக்கு சுண்டக்காய் வத்தல் வச்சுதான் சாப்பிடுவாங்க. அதன் ருசியும் தனியாக இருக்கும், மருத்துவ குணமும் மிக மிக அதிகம். அதனாலதான் அவங்க எல்லாம் மருத்துவமனைக்கு செல்லாம நீண்ட ஆயுளோட வாழ்ந்து வந்தாங்க. சித்த மருத்துவத்துல சுண்டக்காயின் பயன்பாடு மிக மிக அதிகம். பல மருந்து தயாரிப்பிற்கும் இதனை பயன்படுத்துறாங்க. இதுல விட்டமின் ஏ, பி, சி மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் அதிக அளவிலும், தயமின், ரிபோஃப்ளேவின் போன்ற சத்துக்களும் அதிக அளவுல காணப்படுது. இதை சாப்பிடுறது மூலமா நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சுண்டக்காய மாதம் 2 முறை உணவுல நம்ம சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புழு பூச்சிகள் அழிந்துவிடும். பொதுவா நம்மளோட வயிறு அப்படிங்கிறது நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்து நமக்கு சத்து அளிக்கக்கூடிய ஒரு உறுப்பாகும். ஆனா உடலுக்கு கெடுதல் தரும் நுண்ணுயிரிகள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடுறதாலும், அதிலும் குழந்தைகள் சாப்பிடுறதாலையும் அவர்களோட வயிற்றுல பூச்சி தொல்லை ஏற்படுது. இதுக்கு சுண்டக்காவத்துல மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு அதோட சிறிதளவு தேன் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா வயிற்று பூச்சிகள் அழிந்து குடல் மற்றும் வயிறு சுத்தமாகும். முக்கியமா வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது. சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்டா தேவையற்ற கொழுப்புகள் கரைவது மட்டும் இல்லாம வயிற்றில் இருக்கும் தேவையற்ற கசடுகளையும் நீக்கிவிடும். வாரத்துல 3 நாட்கள் சுண்டக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள கிருமி, மூலக்கிருமிகள் நீங்கும். மேலும் வயிற்று புண்கள் ஆறும். வயிற்றுல உட்புற சுவர்களும் பலமடையும். கண்ட நேரங்கள்ல அதிகமா சாப்பிடுவது, எளிதில் சீரணமாகாத உணவுகளை சாப்பிடுவது, முக்கியமா இரவில் சாப்பிடும் போது அஜீரண கோளாறுகள் சிலருக்கு ஏற்படும். அப்படி அஜீரண கோளாறுகள் உள்ளவங்க 1 டம்ளர் மோர்ல 2 சிட்டிகை காய வைத்த சுண்டக்காவை வத்தல் மாதிரி திரிச்சு பகல நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அஜீரண கோளாறுகள் நீங்கும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு முன்பெல்லாம் பத்திய சாப்பாட்டுல சுண்டக்காவும் சேர்ந்திருக்கும். காரணம், சுண்டக்காய் தாய்ப்பால் சுரக்க வைக்கும் திறன் மற்றும் செரிமான கோளாறுகளை நீக்கி உடல் நச்சுக்களை வெளியேற்றும் தன்மையுடையது. குழந்தை பெற்றவங்களுக்கு அங்காய பொடி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல முக்கியமா சேர்க்கப்படுறது இந்த சுண்டக்காய் தான். சிலருக்கு அடிக்கடி வாயு பிரச்சனையினால மிகவும் சிரமப்படுவாங்க. இவங்களுக்கு சுண்டக்காய் அருமருந்து. இவங்க வாரம் 2 முறை சுண்டக்காவை உணவுல சேர்த்துக் கொள்வது மூலமா வாயு தொல்லையில இருந்து விடுபடலாம். நமது உடல்ல எலும்புகள் பலமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எல்லாருக்கும் வயதான காலத்துல எலும்புகளோட உறுதித்தன்மை குறைஞ்சிட்டே வரும். ஆனா சுண்டக்காயில கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வலுவூட்டுது. இதனால முட்டு வலி, இடுப்பு வலி போன்றவையும் வராம தடுக்குது. அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்திற்கு அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சுண்டக்காய். மூல நோய்க்கு மிக முக்கியமா காரணமாக இருக்கிறது கடுமையான மலச்சிக்கல், அதிகம் காரமான உணவுகளை சாப்பிடுவது மற்றும் உடல் உஷ்ணத்தால இந்த மூலம் உருவாகுது. மூல கடுப்பு நீங்கிறதுக்கு நெய்யோட 1 கைப்பிடி அளவு சுண்டக்காவை வதக்கி சாப்பிட்டு வரும்போது மூல நோய் நல்ல குணமாகும். மேலும் மூல நோயால் உண்டாகும் இரத்த கசிவும் நீங்கும். இரத்தத்துல உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதே போல நம்ம சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலையும் பானங்களையும் கண்டிப்பா மாசுக்கள் நிறைஞ்சிருக்கும். இந்த மாசு மற்றும் நச்சுக்கள் அனைத்தும் நமது ரத்தத்துல கலந்து எதிர்காலங்கள்ல நமது உடல் நலத்திற்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஆனா சுண்டக்காய் குழம்பு, சுண்டக்காய் கூட்டுன்னு அடிக்கடி சாப்பிட்டு வர்றதால ரத்தத்துல இருக்கும் நச்சுக்கள் நீங்கி ரத்தம் சுத்தம் பெறும். முக்கியமா இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சுண்டக்காவை கண்டிப்பா வாரத்துக்கு 3 தடவை எடுத்துக்கோங்க. சுண்டக்காய் கிடைக்காத காலங்கள்ல சுண்டக்காய் வற்றலை கூட நீங்க பயன்படுத்தலாம். இதோட ரெசிபிஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வர உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த இன்ஃபர்மேஷனோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.